ரத்த காட்டேரி, குட்டிச்சாத்தான்னு நம்ம ஊர்ல தான் கட்டுக்கதைகள் இருக்குன்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? அப்படி கிடையாது. உலகம் ஃபுல்லா எல்லா ஊர்லயும் இந்த கட்டுக்கதைகள் உண்டு. அதுல வந்து இந்த கொரியா இருக்கு தெரியுமா? கே டிராமாஸ் அதுக்கு பேர் போனவங்க. அவங்க ஒரு கட்டுக்கதை வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? கும்மி ஹோ. அதாவது நைன் டெய்ல்டு ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன நைன் டெயில் ஃபாக்ஸ் அப்படின்னா, ஆரம்ப காலத்துல அது ஒரு சாதாரண நரி தான். அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸ்ட்ரா பவர் வந்து வர, 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 வர அதுக்கு வால்கள் மொளச்சுக்கிட்டே போகும். இந்த 3வது வால்லாம் மொளைக்கும்போது, அது மனுஷனாவே உருமாறுற சக்தி கூட அதுக்கு வந்துரும். அது என்னன்னா, மனுஷங்கள அடிச்சு சாப்பிடும். அதனால தான் அதுக்கு எக்ஸ்ட்ரா பவரே கிடைக்குது. இந்த மனுஷங்கள அடிச்சு சாப்பிடுறது, அது எப்படின்னா, அந்த மோகினி பிசாசு இருக்கு பார்த்தீங்களா? அது மாரி வசியம் பண்ணி அவங்களுக்குள்ள உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் உறிஞ்சு சாப்ட்ரும். இதுதான் வந்து அதோட ப்ராசஸ். ஆனா, இதுக்கு வந்து ஒரு டிசைர் இருக்கு. என்னன்னா, மனுஷனாவே மாறிறணும் அப்படின்னு. இது வந்து மனுஷங்கள அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ராஜாக்கள கூட அடிச்சு சாப்ட்டு ராஜாங்கங்கள கூட புடிச்சிருக்கும். அதனால மனுஷனா மாறி பார்த்தா எப்படி இருக்கும்ன்ற அந்த ஆசை அதுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆனா இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அது 90 நாட்களுக்கு 9 வால் முளைச்சதுக்கு அப்புறம் மனுஷன அடிச்சு சாப்பிடாம இருந்துச்சுன்னா, அது மனுஷனா மாறிடலாம். அதே வந்து தன்னோட வயித்து பசிய பார்த்து, மனுஷன் மேல உள்ள ஆசைய பார்த்து, அத அடிச்சு சாப்பிட்டுருச்சு அப்படின்னா, அதால மனுஷனா மாறவே முடியாது. இதோட லாங் டைம் கோலே வந்து மனுஷனா மாறுறது மட்டும் தான். ஆனா ஷார்ட் டைம் டிசைர் அந்த ஒரு பசிக்காக வந்து மனுஷன அடிச்சு சாப்பிட்டுருச்சு அப்படின்னா, அது வாழ்நாள் ஃபுல்லா மனுஷனாவே மாற முடியாது. எவ்வளோ அழகான ஒரு மெசேஜ்ல அதாவது நம்ம வாழ்க்கையிலும் இதே மாரி தான். நம்மளும் வந்து ஒரு ஷார்ட் டைம் டிசைர வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளால லாங் டெர்ம் கோல அச்சீவ் பண்ணவே முடியாது.